வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை வேதம் புதுசை பாகம் 12. நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களை தெரியாத அன்பர்கள் இங்கு இருக்க முடியாது. இருப்பினும் சில புது அன்பர்களின் தேவை கருதி அம்மாவை பற்றி ஒரு சிறு அறிமுகம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்திலே விஷன் அகாடமியின் நிர்வாகத்துக்கு பொறுப்பான டைரக்டராக பணியாற்றி வருகின்றார்கள். அம்மா வேதாத்திரிய குடும்பத்திலே பிறந்து சிறு வயதிலிருந்து வேதாத்திரியத்திலேயே வளர்ந்து வேதாத்திரி மகரிஷியின் பார்வையிலேயே வளர்ந்தவர். சிறு வயதிலிருந்து வேதாத்திரியத்தை முழுமையாக புரிந்து கொண்டு வேதாத்திரிய வாழ்க்கையை முன்னெடுத்து வருபவர். தன்னுடைய வங்கித்துறையிலே இருந்த முகாமையாளர் பதவியை இள வயதிலேயே துறந்து வேதாத்திரிய சேவையை ஆற்ற வேண்டும் என்று வேதாத்திரியத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி தொண்டாற்றி வருபவர். வேதாத்திரி மகரிஷியின் நிழலிலே வாழ்ந்த அவரை தான் நாம் எப்பொழுதும் வேதாத்திரி மகரிஷியுடன் வாழுகின்ற கால அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு அம்மாவையே நாம் பார்த்து கொள்வதுண்டு. இந்த மன்றத்திலே 2018-19 ஆண்டுகளில் ஏறத்தாழ ஒரு வருடமாக அம்மா கனடாவில் இருந்த போது இந்த மன்றத்துக்கு உரிய அறிவுரைகள், ஆலோசனைகள் நம்ம எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருந்தவர். மீண்டும் இந்தியா சென்று அம்மா புதிய பொறுப்புகளை எல்லாம் எடுத்த போதும் கூட தொடர்ந்தும் எமது மன்றத்தின் வளர்ச்சியிலே மிகவும் மக்களை கொண்டிருப்பவர், எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்பவர். இந்த மன்றத்திலே அம்மா என்று குறிப்பிட்டால் எல்லோருக்கும் தெரியும், அது பேராசிரியர் அருட்செல்வி அம்மா தான். இந்த மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு அம்மாவிலே ஒரு தனிப்பட்ட பாசம். அதே போல அம்மாவுக்கும் இந்த மன்றத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவர்கள் மீதும் அத்தளவு நிறைவான அன்பும் பாசமும் உண்டு. அவ்வளவு இறுக்கமான இணைப்பை கொண்டவர் இந்த மன்றம் தான் பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள். தனது வேலைப்பழுக்களின் மத்தியிலும் குறைந்தபட்சம் மாதம் ஒரு தடவையாவது அம்மா நமக்கு தொடர்ந்து சிந்தனை உரைகளை வழங்கி வருகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஏதாவது தேவை இருக்கின்ற போது அம்மா எப்பொழுதுமே எமது மன்றத்துக்கு வேண்டிய எமது அன்பர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை, அறிவுரைகளை, உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பார். இந்த நெருக்கமான தொடர்பு கொண்ட பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள்தான் இன்று நமக்கு இந்த சிறப்பு சிந்தனை உரையை வழங்க இருக்கின்றார்கள். வேதம் புதுதிசை என்ற தலைப்பிலே கடந்த 11 மாதங்களாக அம்மா சிறப்பு சிந்தனை உரையை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று பாகம் 12 இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை,
எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப் பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப் பயனை நல்கும். பிறவிப் பயனை நல்க வல்ல குருவின் திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். கனடா ஸ்கை சென்டருக்கும் எனக்கும் உள்ள அந்த உயிர் கலப்பு, ஆன்ம நேய தொடர்பு வார்த்தைகளால் விளக்க முடிந்த ஒன்று இல்லை. தாய் மண் என்று நாம் சொல்வோம். மகாகவி பாரதி எதிலும் புதுமை செய்பவர். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார். தந்தையர் நாடு என்பது பாரதி கொடுத்த ஒரு புதுமை சொற்றொடர். எனக்கும் கனடாவிற்கும் உள்ள உறவோ தனையன் நாடு என்ற வகையில் அமைந்த ஒரு உறவு. தாய்க்கு எப்பொழுதுமே குழந்தையிடம் உள்ள அன்பு அளவற்ற அன்பு. அதனால் தானோ என்னவோ ஒரு குழந்தை மூலமாக கனடா தேசத்தோடு எனக்கு ஏற்பட்ட அந்த உன்னதமான உறவு இன்று கனடாவில் அம்மா என்று சொன்னாலே நம் ஸ்கை சென்டரில் அம்மா என்றால் அது அருள் செல்வி அம்மாவைத்தான் குறிக்கும் என்று சொல்லும் அளவிற்கு கனடா ஸ்கை சென்டரில் இணைந்து கொண்டிருக்கும், இனி இணையவிருக்கும் அனைவருக்குமே வயது வித்தியாசமின்றி நான் ஒரு அன்னையாகத்தான் திகழ்கிறேன் என்பது அருட்தந்தை எனக்கு அளித்த மாபெரும் பரிசு. அந்த நினைவுகள் கொடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த கனடா ஸ்கை சென்டரை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தகைமை சான்ற தலைவர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும், அவரில் சரி பாதியாக திகழும் அன்னையார் அவர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் அவர்கள் மௌன நோன்பில் தான் இருப்பார்கள். பேசுவதில் பயனில்லை என்பார் மகாகவி பாரதி. மௌனம் மிக மிக மேன்மையானது, வலிமையானது. பேச்சாளர்கள் சாதிக்கின்ற சமூக நன்மையை விட மௌனத்தால் அதிக நன்மையை சாதித்து விட முடியும். அந்த வகையில் மௌனத்தின் மேன்மை உணர்ந்து நம் மௌன நோன்பு ஆற்றிக் கொண்டிருக்கும் அம்மா அவர்கள் அதிகம் வாழ்த்து வெகு விரைவில் கனடா ஸ்கை சென்டருக்கு ஒரு நிரந்தரமான இருப்பிடம் அமைவதற்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. அதே போல தலைவர் ஐயா அவர்களுக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். ஏன்னா இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கனடாவை சுற்றி நம்ம நிறைய சப் சென்டர்ஸ், மிசிசாகா,
ஈவன் பிராம்ப்டன்ல ஒண்ணு தொடங்கினதாக கூட கேள்விப்பட்டேன். இது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நாம் விரிந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பூரிப்பை தருகிறது. அதற்காக அருட்தொண்டாற்றும் அனைவருக்கும் எனது அன்பும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஒரே ஒரு நொடி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மன்னிக்கவும், தலைவர் அலுவலகத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. எனவே இந்த கனடா ஸ்கை சென்டர் என்பது மிக மிக மனதுக்கு எனக்கு நெருக்கமான ஒன்று. அது விரிந்து பரவ வேண்டும் என்பது என் பேரவா. என்ன காரணம் என்றால், உலக சமாதானத்தை தரும் பொழுது ஆசான் அருட்தந்தை அவர்கள் அமெரிக்க தேசத்தை அதிகம் நம்பினார்கள். வளர்ந்த நாடுகள் மூலமாக உலக சமாதானம் அடைவது சுலபம். இது அருட்தந்தை அவர்களது கணிப்பு. அது சரியானதும் கூட. ஏனெனில் ஒரு புதிய கருத்தை செயல்படுத்துவது என்பது வளமான ஒரு நாட்டில் சுலபமாக இருக்கும். அந்த வகையில் இன்று நமக்கு அதிகம் நம்பிக்கை தருவது கனடா தேசம்தான். எனவே உலக சமாதானத்தில் கனடாவிற்கு ஒரு உன்னதமான இடம் இருக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அருட்தந்தை அவர்கள் கனடா தேசத்திற்கு வருகை தந்து நேரடியாக அவரது திருவடிகள் பட்ட ஒரு புனித பூமிதான் கனடா தேசமும். அதனால்தான் இந்த வேதம் புதிது செய் கிட்டத்தட்ட இன்று 12வது பாகமாக கனடாவில் தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்று இந்த நாளை தீபாவளி திருநாள் என்ற பொழுதும் இந்த இணையத்தில் இணைந்து கொண்டிருக்கும் அறிவிற்சிறந்த சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நாம் வேதம் புதிது செய் என்ற தலைப்பில் ஆராய்ந்து கொண்டிருப்பது ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய காந்த தத்துவத்தை. மொத்தம் 12 கவிதைகளாக அருட்தந்தை அவர்கள் காந்த தத்துவத்தை விளக்கி இருப்பார்கள். நாம் இன்று சிந்திக்க இருப்பது 12வது கவி. இறைநிலையை விளக்கும் தொண்டு செய்து கடமை ஆற்றுவோம் என்பது தலைப்பு. நிறைவு கவி அருட்தந்தை எத்தனை அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. தலைப்பிலேயே சொல்லிட்டாங்க. நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டு எதற்கு செய்யணும்? நாம் ஏதோ ஒரு பெரிய தியாகசீலர்கள் போல சமுதாயத்திற்கு நான் தொண்டு செய்கிறேன் என்பதற்காக அல்ல. அருட்தந்தை சொல்கிறார், தொண்டு செய்தால் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நம் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு அதிகம் தொண்டு செய்கிறோமோ அந்த அளவிற்கு விரிந்த ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு கிட்டுகிறது. என்ன தொண்டு செய்ய வேண்டும் என்பதை அருட்தந்தை இந்த நிறைவு கவியில் விளக்குகிறார். இறைநிலையை விளக்கும் தொண்டு செய்வோம். மகாகவி பாரதி சொல்வது போல, அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயங்கள் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவினும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல்.
நீங்கள் பசித்தவர்க்கு உணவு கொடுப்பதற்காக அன்னச்சத்திரங்கள் வைப்பதை விட, இறைவனை மனமுருகித் தொழுவதற்காக ஆலயங்கள் எழுப்புவதை விட, இன்னும் அறச்செயல்கள் என்று எத்தனை பெரிய பட்டியல் வைத்திருக்கிறீர்களோ, நீர்ப்பந்தல் அமைப்பது, நிழல் தரும் மரங்கள் நடுவது என்று நீங்கள் செய்கின்ற அறச்செயல்கள் அனைத்திலும் தலைமையான செயல், இன்னும் சொல்ல போனால் அத்தனை புண்ணிய செயல்களை விட அதிகம் உங்களுக்கு புண்ணியம் தரக்கூடிய செயல் என்பது அறிவு கண் திறப்பது. ஒரு மனிதருக்கு அறிவு கண் திறப்பது உலகில் உள்ள அனைத்து அறச்செயல்கள் செய்வதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை விட மேலான புண்ணியத்தை தருவது என்று மகாகவி பாரதி மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால அருட்தந்தை சொல்றாங்க, எது தொண்டில் உயர்ந்த தொண்டோ, இதற்கு மேலான தொண்டு என்று ஒன்று இல்லையோ, அந்த தொண்டை செய்து நாம் நமது கடமை ஆற்றுவோம். அந்த தொண்டு என்பது இறைநிலையை விளக்குகின்ற தொண்டு. ஆசான் அருட்தந்தை அவர்கள் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று போற்றப்படுபவர், காமன் மேன்ஸ் பிலாசபர். மிக உயர்ந்த காந்த தத்துவத்தை சாதாரண மனிதர்கள், விஞ்ஞான அறிவே இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிமையாக விளக்கி, இந்த காந்த தத்துவத்தை விஞ்ஞானத்தின் மூலம் நாளை பாடத்திட்டங்கள் வாயிலாக நம் குழந்தைகளுக்கு நாம் கொண்டு சேர்க்கும் பொழுது மனிதர்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரத்த குரலில் முழங்கிய அந்த தமிழனது வாசகத்தை செயல்படுத்துவது காந்த தத்துவத்தின் மூலமாகத்தான் சாத்தியம். எனவே இந்த காந்த தத்துவத்தை சிந்திக்கும் வாய்ப்பு கிட்ட பெற்ற நாம் அனைவரும் இந்த தொண்டு செய்வதற்கு முன் வருவோம். கவிதை மிக எளிமையான கவிதை. தெய்வம், உயிர், ஜீவகாந்தம், திருநடனம், மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்ய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம். உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்திவிட்டதிந்த நாள். செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். என்ன அற்புதமான ஒரு கவி பாருங்க. எனக்கு இன்றைக்கு உண்மையில ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான நேரம். ஏனெனில் தலைவர் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்திய விதம் அப்படி. அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் சத்தியம். என் பெற்றோர் செய்த தவப் பயனால் நேரடியாக ஆசான் அருட்தந்தை அவர்கள் பார்வையிலேயே வளரும் ஒரு பாக்கியம் எனக்கு அமைந்தது. ஆனால் நான் நினைப்பது உண்டு, அடிக்கடி என்னுள் ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றும். இந்த பெரிய வாய்ப்பு என்னை தவிர வேறு எவருக்கு கிட்டியிருந்தாலும் அவர் எப்பொழுதோ முழுமையாக தன்னை இந்த வேதாத்திரிய தொண்டிற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்திருப்பார். ஆனால் நானோ மிகவும் காலம் தாழ்ந்துதான் இந்த தொண்டிற்கு என்னை கொடுத்திருக்கிறேன் என்பது எப்பொழுதும் என் மனதில் உள்ள ஒரு குற்ற உணர்வு. ஐயா அவர்கள் மிக மேன்மையான முறையில் அருட்தந்தைக்கும் எனக்கும் உள்ள அந்த ஒரு புனிதமான உயிர் தொடர்பை சொன்ன பொழுதெல்லாம் எனது அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் அதிகரித்தது. ஏனெனில்
பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைத்ததால் தான் இன்று ராமகிருஷ்ண மடம் உலகம் முழுவதும் பரவி மிக உன்னதமான ஒரு வேதாந்த தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஆசான் அருட்தந்தை அவர்களுக்கும் அதி அற்புதமான சீடர்கள் அமைந்து இந்த உன்னதமான அறிவை எத்தனை எத்தனை வகையில் அருட்தந்தை விளக்குகின்றார். அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்று, காந்த தத்துவம், கர்மயோக வாழ்க்கை நெறி, பிரம்ம ஞானம், இந்த இறை உணர்வை அனைத்து மக்களும் பெற வேண்டும், உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் பெற வேண்டும், உலக சமாதானம், இப்படி எல்லா வகையிலும் அருட்தந்தை அவர்கள் தொண்டாற்றி இருக்கிறார்கள். நமக்கு யோசிக்க யோசிக்க பிரமிப்பா இருக்கும். ஒரு ஒற்றை மனிதர் எத்தனை செயல்களை சாதித்திருக்கிறார். அதிலும் எவ்வளவு ஒரு எளிமையான பின்னணியில் இருந்து வந்து, அப்படியானால் நாம் அனைவரும் இணைந்து இன்று எவ்வளவு அதிகம் இந்த தொண்டு செய்ய வேண்டும். அதை நாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். முடிந்த வகையிலெல்லாம் மக்களிடம் நேரடியாக நமக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து அலை எப்பொழுதும் நாம் இந்த வான்காந்த களத்தில் பரவ விட்டு கொண்டே இருக்கணும். அது ஒரு மிகச்சிறந்த குரு காணிக்கை. வாய்ப்பு இருக்கிறவர்கள் இப்பொழுது அருட்தந்தை சொல்வது போல இந்த இறைநிலையை எடுத்து விளக்குகின்ற தொண்டு செய்து நம் கடமை ஆற்றிய ஒரு மன நிறைவு பெறுவோம். எப்படி இந்த இறைநிலை விளக்கும் தொண்டு செய்வது? அருட்தந்தையே சொல்லிக் கொடுக்கிறார். தெய்வம் என்றால் என்ன? இருப்பு நிலையான சுத்த வெளிதான் தெய்வமாக திகழ்கிறது. வெட்ட வெளி அன்று வேறு தெய்வம் இல்லையே. வெட்ட வெளி தன்னை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய். நம் பெரியவர்கள் காலம் காலமாக சொன்ன தத்துவம். அருட்தந்தை அவர்களே இதே காந்த தத்துவத்தில் 10வது கவியில் சொல்வார். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. இந்த காந்த தத்துவமானது இறைநிலை பற்றிய அறிவை மட்டும் நமக்கு தரவில்லை. அந்த இறைநிலையின் அசைவில் எழுந்த அந்த உயிர், தமிழ் இலக்கணம் அதைத்தானே சொல்கிறோம். அசைந்தால் அது உயிர், அசைவற்றது மெய். அந்த மெய்யான இருப்பு நிலையையும் அது அசைந்ததால் எழுந்த உயிர் நிலையையும், இந்த உயிர் மெய்யாக திகழ்கின்ற உயிரும் மெய்யும் இறைநிலையும் அதன் அசைவான இந்த விண்ணும் இணைந்து பல பல தோற்றங்களாக காட்சிகளாக மலர்ந்திருக்கும் இந்த பிரபஞ்சம்தான் உயிர் மெய். இதையெல்லாம் விளக்குவது காந்த ஞானம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதினும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அருட்தந்தை சொல்றார், இந்த காந்த தத்துவத்தை ஏதோ நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துதான் நினைக்காதீங்க. காலம் காலமாக நம் பெரியவர்கள் அனைவரும் உணர்ந்திருந்த ஒரு தத்துவம் இது. பிரணவம் என்று சொன்னார்கள். ஓம்காரம். அந்த ஓம் என்றால் என்ன? ஆ உ இம் இணைந்தது ஓம். அது சொல்லும் தத்துவம் என்ன? நாம் நிறைய கதைகள் வைத்திருக்கிறோம். பிரணவத்திற்கான விளக்கம் பிரம்மதேவனுக்கே தெரியவில்லை. அதனால் அவனை சிறையில் அடைத்தான். யார் சிறையில் அடைத்தது? காந்தன். அருட்தந்தை சொல்லுவாங்க, காந்தம்தான். நம்ம காந்தன் என்று சொன்னதுதான் கால் போய் கந்தன் என்று வந்தது. முருகக் கடவுள் சிறையில் அடைத்தார். அதன் பிறகு சிவபெருமான் வந்தார். காந்தத்தில் உள்ள இருப்பு நிலை சிவம் தானே, அசைவற்றது தானே. அவர் வந்து கேட்டதும் அவருக்கு தகப்பன் சாமியாக உபதேசம் செய்தார்.
என்றெல்லாம் கதை தெரியும். ஆனால் அந்த கதை உணர்த்துகின்ற அந்த சாரம் அருட்தந்தை வேதனையோடு சொல்லுவாங்க. சக்கையை பிடிச்சுக்கிட்டோம், சாரத்தை விட்டுட்டோம். அந்த எசன்ஸ் ஜூஸ விட்டுட்டு வெறும் சக்கையை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கதைகள் எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டன? அந்த உண்மையை உள் பொதிந்து. அதனாலதான் நம்ம மூட நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க. அது என்ன பொருள்? உண்மை அந்த நம்பிக்கையில் மூடியிருக்கிறது. சுக்கிர மூடம் என்றால் சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் காணாமல் போய்விட்டதாகவா அர்த்தம்? இங்க இருக்கு, அன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. அதுபோல இந்த நம்பிக்கையில் ஒரு ஆழ்ந்த உண்மை உண்டு. அந்த உண்மை அங்கே மறைபொருளாக தொக்கி நிற்கிறது. நேரடியா நம்ம கண்ணுக்கு தெரியல. அதனால அது மூட நம்பிக்கை. அதே போல நம் பெரியவர்கள் கதைகள் மூலமாக ஒரு உண்மை பொருளை நமக்கு எடுத்து விளக்குவதற்காகத்தான் கதைகள் வந்தன. ஆனா அந்த கதையில் மயங்கி நாம் இன்னும் இன்னும் அந்த கற்பனையை விரித்துக் கொண்டே போவதில் ஒரு அலாதி சுகம். படித்தவர்கள் கூட இதுலதான் சிக்கிக்கிட்டு நிக்கிறோம். அதுக்கு சொல்ல வந்த உண்மை என்ன சொல்கிறது? ஓம்கார தத்துவம் இறைநிலை அரூபம். அதிலிருந்து தோன்றிய உயிர், அதனுடைய நோக்கம் என்ன? எழுச்சி பெற்று அந்த என்கின்ற அரூப நிலை, இறைநிலையை நோக்கி அது போகணும். இந்த உயிர் எழுச்சி பெற்று அரூப நிலையை உணர்ந்து கொண்ட பொழுது அது என்ற மௌனத்தில் நிறைவு பெறுகிறது. இதுதான் ஓம்கார தத்துவம். அதனால் அருட்தந்தை சொல்கிறாங்க, முதலில் தெய்வம் என்றால் என்ன? அது அரூபமானது. இறைநிலை என்பது இருப்பு நிலை, சுத்த வெளி, ஸ்டாட்டிக் ஸ்டேட், அசைவற்றது. தமிழில் அசைவற்றதை சிவம் என்று சொல்வது வழக்கம். பொதுவா உலக வழக்கத்துல கூட நம்ம சொல்லுவோம், நானே சிவனேன்னு இருக்கேன், என்னை ஏன் தொந்தரவு பண்றீங்க? சிவனேன்னு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்கேன், அசைவின்றி இருக்கிறேன். அதனால் இறைநிலையை நாம் சிவம் என்று சொன்னோம். அது பின்னால் சிவன் என்று ஆளுகின்ற தன்மை. அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இறைவனது ஆட்சியை தவிர வேறு என்ன இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும்? ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை என்று மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உருவாழுகின்றேன் என்ற கவிதையில் சொல்வார். நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் கருப்பையில் இருந்து இந்த தாய் மண்ணை முத்தமிட்டதற்கு காரணம் இறைவனது ஆட்சி. அது அந்த இறைநிலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இறைநிலையான இருப்பு நிலை அதில் அடங்கியிருந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறை துகளாகி அந்த இறை துகள்கள் இணைந்து விண் என்ற முதல் பௌதீக பிரிவு தோன்றியது. அந்த சுழலியக்க விரைவான விண் எனும் உயிர் நிலை எழுப்பிய விரிவு அலை காந்தம். இந்த மூன்றும் மறைபொருட்கள், நம் 5 புலன்களாலும் உணர்ந்து கொள்ளவே முடியாத மறைபொருட்கள். தெய்வம், உயிர், காந்தம். அந்த காந்தம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கிற பொழுது வான்காந்தம். இந்த ஊன் உடலுக்குள் அதே காந்தம் ஜீவகாந்தம் என்று சிறப்பு பெயர் பெறுகிறது. ஜீவனுக்குள் இருப்பதால் இது ஜீவகாந்தம். தமிழ்ல உயிர் காந்தம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த காந்தத்தினுடைய திருநடனம் தான், அருள் நடனம் தான். இந்த விண் என்கின்ற முதல் பௌதீக பிரிவு கூடிய போதுதான் நம்முடைய பரு உடல் தோன்றியது. விண் கூட்டுதான் இந்த உடல். விண் கூட்டான இந்த உடலுக்குள் முதல் பௌதீக பிரிவான விண் தனித்த விண்ணாக ஒரு சுற்றோட்டம் அமைத்து கொண்டு சுழன்று இயங்குவதை உயிர் என்று சொல்கிறோம். இந்த உயிர் என்று நீங்க எங்க பேசினாலும் அது ஒரு அற்புதமான தத்துவம். ஏனெனில் உயிர் என்பது என்ன? சுழல் அலை. எங்கிருந்து தோன்றியது? இறைநிலையினுடைய ஒரு அசைவு.
எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே இடைவிடாமல் சுழன்றாலும் ஒரு அடிப்படை விஞ்ஞான உண்மை நமக்கு தெரியும். அந்த சுழலுகின்ற பொருளில் சுழற்சி வேகம் ஒரே மாதிரியா இருக்காது. வேகம் பெரிஃபெரி என்று சொல்லப்படுகிற அந்த சுற்று வட்டத்தில் விரைவு அதிகம் இருக்கும். மையம் நோக்கி செல்ல செல்ல அந்த விரைவு குறைந்து கொண்டு வரும். மையத்தில் சுழலாத அசையாத ஒரு பகுதி உண்டு. There is a point in the center where there is no motion at all. எந்த இடத்தில் அசைவு இல்லை என்றாலும், எந்த இடத்தில் இருப்பு நிலை இருந்தாலும் அது இறைவன், தெய்வம். அப்போ சுழல் அலை சுழலுகின்ற இந்த விண் மையத்தில் என்ன அமைந்திருக்கிறது? இறைநிலை அமைந்திருக்கிறது. விண் என்ற உயிர் மையத்தில் இருப்பது இருப்பு நிலை, அறிவு. எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே இடைவிடாமல் சுற்றி வந்தாலும் அதிலிருந்து ஒரு விரிவு அலை எழும். இதுவும் ஒரு அடிப்படை விஞ்ஞான உண்மை, நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த விரிவு அலைதான் சுற்றிலும் உள்ள இருப்பு நிலையோடு இணையும் பொழுது காந்தமாக திகழ்கிறது. இந்த உயிர் மையத்தில் உள்ள இறைநிலை, அது அறிவு என்றும் பேசப்படுகிறது. இந்த அறிவுதான் இந்த சுழல் அலையிலிருந்து வெளிவரும் அந்த விரிவு அலை மூலமாக 5 புலன்கள் வழியாக உலகப் பொருட்களை அனுபவிக்கின்ற பொழுது மனமாக இயங்குகின்றது. எனவே நாம் உயிர் என்று எப்பொழுது சொன்னாலும் அந்த உயிர் மையத்தில் இருப்பது அறிவு, அந்த உயிரேதான் படர்க்கை நிலையில் மனமாக இயங்குகின்றது. இப்பொழுது அருட்தந்தை என்ன அழகா சொல்றார் பாருங்க, இந்த தெய்வமேதான் அறிவாக இருப்பதை உணராத காரணத்தால் தான் மனிதர்களிடம் தன்முனைப்பு மேலோங்குகிறது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், இறைவன் தான் என்னுள் இருக்கிறான், இறைவனே நானாக இருக்கிறான் என்பது தெரியாத காரணத்தால் நான் வேறு இறைவன் வேறு என்று வேறுபடுத்திக் கொண்டு நான் பெரியவன், நான் பணத்தால், படிப்பால், பதவியால், அழகால், அறிவால் இப்படி என்னென்னவோ கற்பித்து கொண்டு முனைந்து நிற்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு தான் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம். எப்பொழுது இந்த தன்முனைப்பு அகலும் என்றால், அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, தன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது. குருவை பற்றி கொண்டால்தான் தன்முனைப்பிலிருந்து விடுபட முடியும். அதிலும் அருட்தந்தை ஒரு வரி சொல்றார், குருவை மட்டும் பற்றி கொண்டால் போதாது, குரு காட்டிய அந்த அகத்தவத்தை பின்பற்றி வரணும். தவம் செய்து செய்து செய்துதான் இறைநிலையும் நானும் ஒன்று என்ற இடத்தில்தான் தன்முனைப்பு முற்றிலுமாக நீங்க பெறும். நம்ம இப்ப பாடின இன்றைய குருவணக்க பாடல்ல கூட அருட்தந்தை என்ன சொல்றார், தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தமக்கு பிறவி பயன் நல்கும்னு அவர் சொல்லல. மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்குங்கிறார். அப்ப என்ன பொருள், நீங்கள் குருவை மதித்து ஒழுகினாலும் வினைப்பதிவுகள் விளைவாகத்தானே இந்த தேகம் வந்திருக்கிறது. அப்ப அந்த வினைப்பதிவுகள் நீங்கினால்தான் இறைநிலையோடு இணைய முடியும். அப்ப தரத்தில் முதல்ல உயர்த்துவார். அப்படி தரத்தில் உயர்த்தும் பொழுதுதான் நாம் அதிகம் துன்பங்களை அனுபவிக்கிறோம். நான் நிறைய இடங்கள்ல கேட்கறது உண்டு, அம்மா நாங்க மன்றத்துக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு இவ்வளவு துன்பம் வருது. அது உடல் நோயாகட்டும் அல்லது வாழ்க்கையில் சிக்கல், குடும்ப உறவுகள்ல ஏதோ ஒரு குழப்பம், இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்க மன்றத்துக்கு வந்த பிறகுதான் இது எல்லாம் எங்களுக்கு அதிக பிரச்சனை வருது. என்ன காரணம்? ஒரு அறையை நீங்க பூட்டியே வைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் அதை திறந்து சுத்தம் செய்கிறேன் என்று போகிற பொழுது நிச்சயமா அந்த தூசு உங்களுக்கு தும்மலை ஏற்படுத்தும். அது போலத்தான் நீங்கள் எப்பொழுது மனவளக்கலை மன்றத்துக்கு வந்துட்டீங்களோ தூய்மைப்படுத்தப்படுகிறீர்கள். எப்படி தூய்மை ஆகும்?
ஏற்கனவே இருக்கக்கூடிய அழுக்கு போகணும் அல்ல. அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, தூய்மை எனில் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். எது தூய்மை? பழிச்செயல்கள் பதிவு நீங்கணும், அதுதான் தூய்மை. எப்ப பழிச்செயல் பதிவு நீங்கும்? ஒரு துன்ப அனுபவமாக வந்துதான் நீங்கும். இந்த உண்மை புரியாமல் நாம துன்பப்படுறோம். மன்றத்துக்கு வந்த பிறகு துன்பம் அதிகரித்து விட்டது. துன்பம் அதிகமானால் மகிழ்ச்சி அடையணும். மகாபாரதத்துல ஒரு கதையே சொல்லுவாங்க. நிறைவு பகுதியில கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய அத்தை குந்தி கிட்ட கேட்பார், நீ எனக்கு என்னிடம் என்ன வரம் வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம். ஏன்னா நீதான் இந்த மகாபாரதம் முழுவதும் சொல்லனா துயரத்தை அனுபவித்த ஒரு ஜீவன். முதல் குழந்தை கர்ணன், உன்னால் உன் குழந்தையை வந்து குழந்தை என்று சொல்லிக்கொள்ள கூட முடியாத ஒரு நிலை. அதன் பிறகு அந்த பஞ்ச பாண்டவர்களும் அரசகுமாரர்களாக கம்பீரமாக அரசாட்சி செய்ய வேண்டியவர்கள் எவ்வளவு துன்பங்கள் அனுபவித்தார்கள். ஒரு அன்னைக்கு அதை விடவா ஒரு வேதனை தரக்கூடிய செயல் இருக்க முடியும்? நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாத்த, இப்ப கேளு உனக்கு என்ன வரம் வேண்டும். அப்ப குந்தி தேவி கேட்பாங்க, எனக்கு இன்னும் இன்னும் அதிகம் துன்பம் கொடுன்னு. என்ன காரணம்? இந்த துன்பங்கள் தான் இறைவா உன் திருவடியை என்னை மறவாமல் நினைப்பதற்கு காரணமா இருக்கு. மகிழ்ச்சி கொடுத்தா நான் உன்னை மறந்துடுறேன். துன்பத்துல இறைவனை மறப்பமா சொல்லுங்க? இறைவா என்னை எப்படியாவது துன்பத்துல இருந்து மீட்டெடுத்து விடு. உலக வாழ்க்கையில் நான் சிக்கிக் கொண்டிருப்பதே மாபெரும் சிக்கல். இந்த பற்றிலிருந்து நாம் அனுதினமும் நினைக்கணும். அப்ப நம்ம தூய்மை ஆவதற்கு துன்பங்கள் தான் அதிகம் உதவி செய்கின்றன. அதனாலதான் இன்னல் புரிவோர் எதிரிகளாய் நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் உளம் திருந்தி நல்வாழ்வு வாழ மனங்குளிர வாழ்த்துகிறோம். யார் துன்பம் தருபவர்கள்? துன்பம் தருகிறவர்கள் தான் நம்முடைய பழிச்செயல் பதிவை போக்குகிறார்கள். அவர்களை நாம் இறைவனின் காட்சியாகத்தானே பார்க்க வேண்டும். எனவே அருட்தந்தை சொல்றாங்க, இந்த தெய்வமே அங்க பேரறிவு சுத்த வெளியில, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அதுதான் சிற்றறிவு. இந்த சிற்றறிவை பேரறிவோடு இணைப்பதுதான் மனித பிறவியின் நோக்கம். ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று அருட்தந்தை சொல்கிறார்கள். இறைநிலை நோக்கிய ஒரு பயணம், அதுதான் மனித வாழ்க்கை. இது தெரியாததுனால தன் முனைப்பு ஓங்கி நிற்கிறது. தன் முனைப்பு நமக்கு தெரியும், தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. இந்த இரண்டு வேண்டாத தம்பதிகளுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் 6: காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம். அழகு தமிழ்ல அருட்தந்தை சொல்லுவாங்க, பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்கள் வழியாக மனிதன் செயலாற்றும் பொழுது அவன் தனக்கும் சமுதாயத்திற்கும் துன்பங்களை பெருக்கிக் கொண்டே போகிறான். ஒரு மனிதன் வாழத் தெரியாமல் வாழும் பொழுது அவன் மட்டுமா துன்பப்படுகிறான்? அவனை சார்ந்த அத்தனை பேரும் துன்பப்படுகிறார்கள். இன்னும் சிலரது முட்டாள்தனத்தினால் சமுதாயம் மொத்தமும் துன்பப்படுகிறது. இன்று நாம் காணுகின்ற போருக்கெல்லாம் என்ன காரணம்? ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற தலைவர்கள் சிலரது அதிகார போக்கினால் எத்தனை லட்சோப லட்சம் மக்கள் துன்பப்படுகிறார்கள். உயிரை விட்டவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு பரு உடலின் உறுப்பு பல இழந்து பதைத்து துன்பப்படுகிறார்கள் போரில் கோடிக்கணக்கான மக்கள். இப்படி ஒரு மனிதரால் ஒரு சமுதாயம் மொத்தமும் துன்பப்படுகிறது. அருட்தந்தை சொல்கிறார்கள், இது அத்தனைக்கும் என்ன காரணம்? இந்த தெய்வ நிலை புரியல. அந்த தெய்வமே அசைவில் உயிராக இருப்பது புரியல. அந்த தெய்வமும் உயிரும் இணைந்ததுதான் காந்தம் என்பது புரியல. இது தெரியாததால் தான் உலகம் இன்று திகைப்பில் சிக்கி நிற்கிறது. அதனால் சிக்கல்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. தனி மனிதனும் சரி, தன் உடலில் உயிராக இயங்குகின்றது. அந்த உயிர் சக்தி எதை சார்ந்து இருக்கிறது? இந்த உடலில் உற்பத்தியாகி இருப்பாக இருக்கின்ற ஜீவவித்து குழம்பு, அதனுடைய தரமும் அளவும் தான் உயிர் சக்தியினுடைய தரத்தையும் அளவையும் தீர்மானிக்கிறது.
The quality and quantity of sexual vital fluid decides the quality and quantity of life force என்று அருட்தந்தை காயகல்பத்தில் சொல்லுவாங்க. அதே போல the quality and quantity of life force decides the quality and quantity of biomagnetism. அந்த அந்த உறவு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒன்றுனாலதான் ஒன்று இருக்கு. உங்க உடம்புல ஜீவகாந்தம் திணிவா இருந்தா நீங்க எப்பொழுதும் உற்சாகமா செயல்பட முடியும். அப்ப ஜீவகாந்தம் திணிவா இருக்கணும்னா காந்தத்தை உற்பத்தி செய்கிற உயிர் செறிவா இருக்கணும். அந்த உயிர் உங்க உடம்புல செறிவா இருக்கணும்னா உயிர் தாங்கியான ஜீவவித்து குழம்பு செறிவா இருக்கணும். கண்டெய்னர் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் என்றே அருட்தந்தை செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிந்து நடக்கும் பொழுதுதான் மனிதர்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். எந்த ஒரு மனிதர் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவரால் சமுதாயத்திற்கு அதிகம் நன்மைதான் விளையும். இந்த காந்தம் தெரிந்தால்தான் நமக்கு பதிவு புரியும். பதிவு புரிந்தால்தான் நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை உயர்ந்த முறையில் அமைத்துக் கொள்வோம். அருட்தந்தை என்ன அழகா சொல்லுவாங்க, நம்முடைய எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் எங்கெல்லாம் பதியுது? நம்முடைய உடல் செல்கள்ல பதிகின்றது, நம்முடைய உயிர் துகள்ல பதிகின்றது, நம்முடைய வித்துவில் பதிகின்றது, மூளை செல்கள்ல பதியுது, ஜீவகாந்த களத்துல பதியுது, வான்காந்த களத்துல பதியுது. எப்போ வித்துல பதிவு இருக்கோ அதுதானே தரப்பதிவு. நம் வழியாக தோன்றுகின்ற நம் குழந்தைகளுக்கும் அந்த பதிவு போகும் இல்ல. இவ்வளவு சுலபமா தமிழ்ல சொன்னாங்க. மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையில. இப்ப நல்ல மக்கட் செல்வம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இதெல்லாம் காந்த தத்துவம் தெரிந்தால் தானே புரிய வரும். இது தெரியாததனால் மக்கள் அறம் பிறழ்ந்த செயல்களை செய்வதற்கு அஞ்சுவதே இல்லை என்று. தவறு செய்தால் தவறாமல் துன்பம் வரும் என்ற தத்துவம் தெரிந்தால் தவறு செய்வோமா? நாம் துன்பப்படுவதோடு அது நிற்பதில்லை. வழி வழியாக சந்ததிகள் துன்பப்படுவார்கள் என்று தெரிந்தால் மனிதர்கள் அறம் பிறழ்ந்து நடக்க துணிவார்களா? அதனால்தான் அருட்தந்தை சொல்கிறார், சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த தொண்டை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முன் வர வேண்டும். இன்னும் அருட்தந்தை ஒரு படி மேல போறார். இந்த காந்த தத்துவம் ஏற்கனவே சொன்னது போல இன்று நேற்று மனிதர்கள் அறிவில் விளக்கமான தத்துவம் அல்ல. என்றைக்கோ நம் பெரியவர்கள் ஆழமாக உணர்ந்திருந்த தத்துவம் தான் இன்றைக்கு இது இறைவனின் கருணை செயலாக மக்கள் எளிமையாக உணர்ந்து தங்கள் வாழ்வில் பயன் கொள்ளும் அளவிற்கு வெளியாகி இருக்கிறது. பாருங்க, அவரோட ஹம்பிள்னஸ். தன் மூலமாக இதை இறைவன் வெளிப்படுத்தினான்னு கூட அவர் சொல்லல. கருணை செயல், இறைவனது கருணை செயல். இந்த காந்த தத்துவத்தை இன்று அனைவரும் எளிமையாக உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு இந்த 12 கவிகள் மூலமாக விளக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். இந்த பேரியக்க மண்டல இயக்கம் முழுவதும் நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் கவர்ச்சி ஆற்றல், எழுச்சி ஆற்றல், இந்த இரண்டு தான், அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். இந்த இரண்டை தவிர வேறு எதுவும் இல்லை. அருட்தந்தை சொல்லுவாங்க, நீங்க விஞ்ஞானத்தின் வழியாக பார்த்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்பதை முதல்ல கொடுத்தது சர் ஐசக் நியூட்டன். நியூட்டனை விஞ்ஞானிகள் கொண்டாடினார்கள். ஆனால் நியூட்டனுக்கு ஒரு திகைப்பு இருந்தது. நாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி அதிகம் பேசுகிறோமே, வாட் அபவுட் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்? The absence of repulsive force was a great puzzle to Newton. அதனால அவர் என்ன சொல்கிறார் மிக பணிவாக, இந்த பிரபஞ்சம் என்பது மிக மிக விரிந்தது, என் அறிவிற்கு எட்டியது ரொம்ப சொற்பம். அவை பாட்டி சொன்னாங்கல்ல, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நியூட்டன் அப்படியே சொல்றாரு பாருங்க. I was like a child playing with pebbles on the shore while the whole ocean lies in front of me. நான் ஏதோ ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்கின்ற அற்புதமான ஒரு உண்மையை விளக்கி விட்டேன்.
என்று என்னை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் என் நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு அறியா சிறுவன் கடற்கரையில் அமர்ந்து கொண்டு தன் சின்னஞ்சிறு கைகளில் எவ்வளவு கூழாங்கற்களை அள்ள முடியுமோ அவ்வளவுதான் என்னுடைய அறிவு. ஆனால் என் முன்பு விரிந்து பரந்த கடல் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அப்படி விரிந்து பரந்து இருக்கிறது. என் அறிவுக்கு எட்டியது மிக மிக சொற்பம். அப்ப அந்த விளக்கும் ஆற்றல், அதை அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக விளக்குகின்றார். ரொம்ப எளிமையான உதாரணம். ஒரு பைப்புக்கு கீழே நம்ம ஒரு குடம் வச்சிருக்கோம். அந்த தண்ணி நிறைந்து வரும் வரை, அந்த குடம் நிறையும் வரை அது வாங்கிக்கிட்டே இருக்கும் தண்ணிய. நிறைந்து விட்டதானால் வெளியே தள்ளுது இல்லைங்களா? அதே போலதான் இறைநிலையில் நிறைந்திருக்கின்ற அந்த ஆற்றல், அது எப்படி வெளிப்படுகிறது? வழிந்து ஓடுவதுதான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று அருட்தந்தை பேசுகிறார். எனவே அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், கவர்ச்சி ஆற்றல், எழுச்சி ஆற்றல், இந்த இரண்டை மட்டும் விஞ்ஞானிகள் முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது எனர்ஜி கிரைசிஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த ஆற்றல் குறைபாடுகளை கூட களைய முடியும். அருட்தந்தை வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அவரே ஒரு இடத்துல சொல்வார், என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். அருட்தந்தை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இறைவனது வார்த்தையாகத்தான் நம்ம பார்க்கணும். உதாரணமா உலக சமாதானத்துல அருட்தந்தை எழுதியிருப்பாங்க, உலக சமாதானம் 1957 வெளிவந்த ஒரு புத்தகம். அப்ப 57 அந்த புத்தகமா வெளிவரணும்னா அதற்கு முன்பே எழுதப்பட்டிருக்கணும். அதுல என்ன அழகா சொல்றாங்க, எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் சோலார் எனர்ஜி, சூரியனுடைய சக்தியை பயன்படுத்தி விஞ்ஞான கருவிகள் செய்வார்கள். நம்ம இன்றைக்கு எத்தனை விதத்தில் சோலார் எனர்ஜி பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா 1957 யாராவது கேட்டா சிரிச்சிருப்பாங்களா? இல்லையா? இவர் என்னமோ பைத்தியக்காரராட்டம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்று அது சாத்தியமாயிருக்கிறது. அதே போலத்தான் அருட்தந்தை சொல்லுவாங்க, விஞ்ஞானம் உயிரற்ற ஜட பொருட்களில் இருந்து உயிர் பொருட்கள் எப்படி வந்தது என்ற இடத்துல ஒரு குழப்பம் இருக்கிறது. there is a missing link in science. ஆனால் அருட்தந்தை சொல்றாங்க, இந்த காந்த தத்துவம் உணரும் பொழுது மிக அற்புதமான வகையில் விஞ்ஞானிகள் இதற்கு விளக்கம் கண்டுபிடித்துக் கொள்வார்கள். ஏனெனில் அறிவு எப்படி இயங்குகின்றது, நாம நினைக்கிறது போல மனிதர்கள் கிட்ட மட்டும் இருக்குன்னு இல்ல. அருட்தந்தை அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, 4 stages of consciousness. சுத்த வெளியில அது டோட்டல் கான்சியஸ்னஸா இருக்காங்க, முற்ற அறிவு. அதன் பிறகு நமக்கு தெரியும், ஜட பொருட்களில் அது பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்று இயங்குகின்றது. அதே அறிவுதான் ஜீவ இனங்களில் ஓர் அறிவு முதல் ஐயறிவு வரை காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், ஒன்றோடு ஒன்று ஒத்திட்டு பார்த்தல், ஒப்பிட்டு பார்த்தல் என்ற 3 நிலைகளில் இயங்குகின்றது. அதே அறிவுதான் மனிதனில் அறிவையே அறியத்தக்க அறிவாக, பேரறிவாக, மனம், உயிர், மெய் என்ற 3 மறைபொருட்களையும் உணர்ந்து கொள்ளத்தக்க பேரறிவாக இயங்குகின்றது. இதை உணரும் பொழுது இந்த பேரறிவு நிலையில்தான் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றிணைந்து இரு துறைகளும் முழுமை அடையும் என்று அருட்தந்தை சொல்வார்கள். அந்த நிலை வரும் வரை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது போல, சயின்ஸ் வித்வுட் ரிலிஜியன் இஸ் பிளைண்ட் அண்ட் ரிலிஜியன் வித்வுட் சயின்ஸ் இஸ் லேம். ரெண்டுமே முழுமை பெற முடியாது. மெய்ஞானம் நொண்டி குதிரையா இருக்கும், விரிந்து பரவ முடியாது விஞ்ஞானத்தின் துணையின்றி. என்று நான் தமிழகத்தின் ஒரு பகுதியில் உட்கார்ந்து இந்த காந்த தத்துவத்தை பேசுகிறேன், நீங்கள் கனடாவில் இருந்து இதை கேட்கிறீர்கள் என்றால் விஞ்ஞான வளர்ச்சியினால் தான் இது சாத்தியம். அப்ப மெய்ஞானம் வேகமா பரவணும், விரிந்து பரவணும், உலகம் முழுக்க பரவணும் என்றால் அது விஞ்ஞானத்தின் துணை கொண்டால்தான் பரவ முடியும். இல்லைன்னா அது நொண்டி குதிரை மாதிரி நின்ன இடத்திலேயே நிக்க வேண்டியதுதான். அதே சமயத்தில் மெய்ஞானத்தின் துணை எனக்கு தேவையில்லை என்று விஞ்ஞானம் நினைக்கின்ற அவலம் தான் நாம் இன்று பார்க்கிறோம். குருட்டுத்தனமா முட்டிக்கிட்டு நிக்கிறோம் இன்னைக்கு.
வாழ்க்கையில் அனுபவ பொருட்கள் அதிகமாகி விட்டது இன்று விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக. ஆனால் அதை அளவோடு முறையோடு பயன்படுத்தும் மெய்ஞானம் விஞ்ஞானத்திற்கு இணையாக வளராத காரணத்தினால் இன்று உலகம் முழுவதும் துன்பம். எவ்வளவு கிடைச்சாலும் போதுங்கிற மனசே வரல. எவ்வளவு அழகா பெரியவங்க சொன்னாங்க. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்றார் குமரகுருபரர். அந்த நிறைவு ஏன் வரல? மெய்ஞானம் வளரல. விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நாம் இன்று அனுபவ பொருட்களை பெருக்கிக் கொண்டே போகிறோம். எவ்வளவு அனுபவிச்சாலும் போதுங்கிற மனசு வரமாட்டேங்குது. எப்படி வரும்? போதும் என்ற மனம் வர வேண்டுமானால் நமக்கு தெய்வம் பற்றி, உயிர் பற்றி, அறிவு பற்றிய, மனம் பற்றிய அறிவு விளக்கம் தேவை. அதைத்தான் மெய்ஞானத்தின் மூலமாக வாழ்க்கை கல்வியாக அருட்தந்தை கொடுக்கின்றார். எனவே அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த காந்த தத்துவத்தை விஞ்ஞானிகள் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் விஞ்ஞானம் மனித குல நலனை நோக்கி செயல்படும். அப்பொழுதுதான் உலகம் சிக்கலற்ற வாழ்வை எய்தும். இன்னைக்கு நம்ம பார்க்கிற காட்சி என்ன? அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இந்த விஞ்ஞானியோட குடுமைய 2 பேர் 2 பக்கத்துல பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் இந்த விஞ்ஞானிகளுக்கு என்ன நெருக்கடி கொடுக்கறாங்க? அதிகம் அதிகம் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யணும், கொத்து கொத்தா மனிதர்களை கொன்று குவிப்பதற்கு உரிய ஒரு ஆயுதங்களை அதிக அளவில் செய்வதற்கு உரிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு கொடு. இது அரசியல் தலைவர்கள் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கிற நெருக்கடி. இன்னொரு புறம் செல்வந்தர்கள், தொழில்துறை நிபுணர்கள், தொழில் அதிபர்கள், அவங்க என்ன சொல்றாங்க? எவ்வளவு கலப்படம் செய்தாலும் தெரியாத அளவிற்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம். இந்த 2 பேருக்கு நடுவிலும் சிக்கிக்கொண்டு விஞ்ஞானிகள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. அதன் விளைவுதான் இன்று மனிதகுலத்தில் நாம் காணுகின்ற வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும். எனவே விஞ்ஞானிகள் இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முன் வரும் பொழுது அவர்கள் அறிவு மனிதகுல நன்மைக்காக மட்டுமே பயனாகும். அது மட்டுமன்று, இந்த காந்த தத்துவ அறிவின் உயர்வில்தான் உலக மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் என்ற உணர்வு பிறக்கும். யுனிவர்சல் பிரதர்ஹுட் என்ற வார்த்தையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது செயலுக்கு வர வேண்டுமானால் இந்த காந்த தத்துவ அறிவு மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். அதனாலதான் அருட்தந்தை என்ன சொல்றாங்க? இந்த காந்த தத்துவத்தை ஐயமின்றி, சந்தேகமின்றி அனைத்து மக்களும் இதை விளங்கிக் கொள்ளும் வண்ணம் அவர் எளிமையா கொடுத்துட்டாரு. அதை நாம் தான் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் விஞ்ஞானம் மெய் அறிவை நோக்கி நகரும். அப்பதான் 2 துறைகளும் முழுமை பெறும். இந்த 2 துறைகளும் முழுமை பெறுவதற்கு ஒரு சிறந்த வழியாக திகழ்வது காந்த தத்துவம். It acts as a bridge between science and philosophy. காந்த தத்துவம் என்பது ஒரு பாலம் போல விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்றது. இந்த காந்த தத்துவம் நமக்கு இப்ப என்னவெல்லாம் சொல்லி கொடுத்துருச்சு? உண்மையான இறைநிலை அறிவு நமக்கு கிடைச்சிருச்சு. உயிர் பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த உயிர் மையத்தில் தான் இறைநிலை அறிவாக இயங்குகின்றது, அறிவாக இருக்கின்றது. அறிவாக இருந்து இந்த உயிரிலிருந்து புறப்படுகின்ற விரிவு அலை மூலமாக மனமாக விரிந்து படற்கை நிலை எய்தி புலன்கள் மூலமாக அனுபவங்களை பெறுகிறது. இவ்வளவும் தெரிந்துவிட்ட பிறகு நாம் செய்ய உள்ள கடமை என்ன? நமக்கு கிடைத்த இந்த சீரறிவு, சிறப்பான இந்த அறிவு உலகம் முழுவதும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கு உரிய சிறந்த தொண்டை சிறமேற்கொள்வோம். இந்த காந்த தத்துவ ஞானம்தான் மனிதகுலம் உய்வதற்காக இறைவன் காட்டுகின்ற ஒரு அருள் ஒளி. இது இறைவனது கருணை செயல் என்றே அருட்தந்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் உண்மையில் இந்த 12 கவிதைகள் வழியாக ஆசான் அருட்தந்தை அவர்கள் எளிமையாக விளக்கிய இந்த காந்த தத்துவ ஞானத்தை சிந்திக்கும் வாய்ப்பு பெற்ற நாம் அனைவருமே புண்ணியம் செய்தவர்கள். நாம் செய்த புண்ணியமோ அல்லது நம் பெற்றோரது தவ பயனோ இந்த அற்புதமான ஆசான் அருட்தந்தை அவர்களை குருவாக பெற்றோம். அவரது இந்த காந்த தத்துவ ஞானத்தை சிந்திக்கும் வாய்ப்பு பெற்றோம். நாம் இந்த
சீரிய தொண்டை செய்வதற்கு முன் வராவிட்டால் வேறு யார் வருவார்கள்? மிக அழகாக நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர், எங்கள் சேலம் மண்டல தலைவர், முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேல் அண்ணா சொல்லுவாங்க, நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போது செய்யாவிட்டால் எப்போது செய்வது என்று கேட்பார்கள். அதுபோல இந்த காந்த தத்துவ ஞானம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று எண்ணத்திலாவது நாம் முதலில் நினைக்கத் தொடங்குவோம். நிச்சயமாக எண்ணம் செயலாகும். சரியான நபர் மூலமாக அது தானே செயலுக்கு வந்துவிடும். நினைப்பதோடு நம் வேலை முடிந்து விடுகிறது. அந்த நினைப்பை செயலாக்குவது இறைவனது பொறுப்பு. ஆனா எப்ப செயலாக்குவார்? எண்ணிய யாவும் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அந்த எண்ணம் திண்மையாக இருக்கணும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்பது தெய்வ புலவர் திருவள்ளுவரது வாக்கு. அந்த திண்மை கொடுக்கணும். நாம தான் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணத்திற்கு அழுத்தம் கொடுக்க 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 அது விரைவில் செயலாகும். எனவே இந்த அற்புதமான காந்த தத்துவ ஞானம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த மேன்மையான சிந்தனையில் பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. மிகச் சிறப்பான சிந்தனை உரை. நீங்கள் தொடங்கும் போது இது ஒரு எளிமையான கவிதை என்று சொல்லி தொடங்கி இந்த மொத்த காந்த தத்துவத்தையே இந்த ஒரு பாட்டுக்குள்ளே நீங்கள் விளக்கி விட்டீர்கள். சுருக்கமாக முழுமையையும் கவர் பண்ணியிருக்கீங்க. மிகச் சிறப்பம்மா. இன்றைய சிந்தனை மிக சிறப்பாக இருந்தது, தெளிவாக இருந்தது. மிகவும் நன்றி. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். மகாலட்சுமி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. அம்மா இந்த இப்போ சஷ்டி கொண்டாடுறோம்லாமா, அதோடைய தாத்பரியம் என்னம்மா? இப்ப 6 நாள் எல்லாரும் விரதம் இருந்து கொண்டாடுவாங்கம்மா, அதை கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் மகா. மிக்க மகிழ்ச்சிமா. சஷ்டி விரதம் பொதுவா என்ன சொல்றாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி கூட உண்டு. ஆரம்ப நாட்களில் குழந்தை பேரு வேண்டி சஷ்டி விரதம் இருக்கிறதுன்னு வச்சாங்க. ஆனால் இப்பொழுது எல்லோருமே பரவலாக இந்த சஷ்டி விரதம் அனுசரிக்கிறார்கள். அருட்தந்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அனைத்து வகையான விரத முறைகளும், ஏன்னா நம்ம சஷ்டி மட்டும் இல்ல, எத்தனையோ விரதங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பிரதோஷம் என்றால் சிவனுக்கு உகந்ததுன்னு சொல்றோம் நம்ம. இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒன்று வைத்துக் கொண்டு நாம் விரதங்கள் அனுஷ்டிக்கிறோம். இது எல்லாமே அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க, இப்ப உதாரணமா இந்த காந்த தத்துவம் புரிந்ததுன்னா நமக்கு எது உண்மையான தெய்வம், இந்த அறிவு கிடைத்து விடும். இந்த அறிவு கிடைத்த பிறகு அனைத்து விரதங்கள் பெயர்ல தான் வித்தியாசம் இருக்கு. அது சஷ்டி விரதமா இருக்கலாம், அல்லது கிறிஸ்துமஸ்க்காக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் மேற்கொள்ளும் விரதமா இருக்கலாம், அல்லது புனிதமான ரமலான் நோன்பா இருக்கலாம். எந்த விரதமா இருந்தாலும் பெயர்ல தான் வித்தியாசம். ஆனால் நோக்கம் என்ன? மனிதர்கள் புலனடக்கம் பழகணும். ஏனால் நீங்கள் ஆன்மாவை அறியணும் என்றால் முதல் இந்த புலன் மயக்கத்திலேயே ஆழ்ந்து இருக்கிற பொழுது எப்படி உயிர் உணர்வு கிட்டும்? ஏன்னா உயிர் உணர்வு என்பது மன அலைச்சல் குறைந்து வருவது. புலன்கள் மூலமாக விரிந்து 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 மனம் போய்கிட்டே இருந்தா நிச்சயமா உயிர் உணர்வு பெற முடியாது. ஆன்ம தரிசனம் இன்றி இறை தரிசனம் கிட்டாது. அதனால பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? விரதங்கள் என்ற பெயரால் மனிதர்களது புலன்களை பண்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. உணவை குறைப்பது, அல்லது மௌன விரதம் இருப்பது, பேச்சை குறைப்பது, இவை அனைத்துமே
மிக உயர்ந்த நோக்கத்தோடு மனிதர்கள் பண்படுவதற்கும், அப்படி பண்பட்ட பிறகு நாம் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுவதற்கும் பெரியவர்களால் அமைக்கப்பட்டது. எனவே பெயரை கொண்டு நாம் பெரிய குழப்பம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது இல்லை. அனைத்து விரதங்களின் பின்னணியிலும் உள்ள உயர்ந்த நோக்கம், இப்ப அருட்தந்தை சொன்னாங்க பாத்தீங்களா, நாம் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பறவை ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம்னு. அப்படி தொண்டு செய்யணும்னா அதற்கு முதல்ல நான் தகுதியாகணும், என்னுடைய உடலும் மனமும் பண்படணும். இந்த பண்படுவதற்காக தோன்றியவைதான் அனைத்து விரதங்களும். நன்றிமா, வாழ்க வளமுடன். மிக சிறப்புமா, நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அம்மா, நீங்கள் இந்த சொல்லும்போது இந்த என்னோட சொல்றது கான்சியஸ்னஸை பற்றி, அறிவை பற்றி சொல்லுகின்ற போது 4 நிலைகள் என்று சொன்னீங்களா, அதை ஒரு திருப்பி சொல்லுங்கள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நல்ல ஒரு ஆழமான ஒரு இது கேட்டாங்க. ஏன்னா அருட்தந்தை அது எப்ப பேசுவாங்கன்னா, அந்த மிஸ்ஸிங் லிங்க் இன் சயின்ஸ்னு சொல்றாரு பாருங்க அவரு, ஃப்ரம் இன்அனிமேட் டு அனிமேட். அப்ப அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த கான்சியஸ்னஸ் பத்தி விஞ்ஞானிகள் விளங்கி கொள்கிற பொழுது இந்த மிஸ்ஸிங் கேப்பும் கூட அவங்களுக்கு புரிய வரும். அதாவது என்ன சொல்றாருன்னா, முதல்ல பேரறிவு நிலையில தான் இருக்குது. நம்ம இறைநிலையின் தன்மைகளை சொல்ற பொழுது வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்னு சொல்றோம் இல்லைங்களா, அங்க டோட்டல் கான்சியஸ்னஸ் இந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட், சுத்த வெளி, அதாவது பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த அந்த இருப்பு நிலையில் இருப்பதுதான் பேரறிவு நிலை, டோட்டல் கான்சியஸ்னஸ். அதன் பிறகு ஜட பொருட்களில் அது இறைத்துகள் தொடங்கி அனைத்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள், கோள்கள், அண்டங்கள் வரை ஜட பொருட்களில் இதே அறிவுதான் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று இயங்குகின்றது. வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு. இது அருட்தந்தை சொல்லுவாங்க, the order of function in everything and everywhere is consciousness. நம்ம என்னென்னவோ டெஃபினேஷன் படிச்சிருப்போம் கான்சியஸ்னஸ்க்கு, ஆனால் அருட்தந்தை இயக்க ஒழுங்கே அறிவுங்கிறாரு. அதற்கு என்ன அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு சயனைடு விஷம், நம்ம அது ஜட பொருள் தானே நினைக்கிறோம். அருட்தந்தை சொல்லுவாங்க, அதை எடுத்து நீங்க நாக்குல வச்சீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அல்லவா, அங்கே அது விஷம் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. நமக்கு கை கால் மரத்து போகுது, வாந்தி வருது. அதற்கு சரியான முறிவு கொடுக்கலன்னா அது வேலையை காட்டுது. ஆக ஜட பொருட்களிலும் அறிவு இருக்கிறது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மகரிஷி ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க, உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். உணர்ச்சி தோன்றுவதற்கு முன்பு ஜட பொருட்களில் கூட ஒழுங்காற்றலாக, இயக்க ஒழுங்காக இருப்பது அறிவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கட்டம் தான் உயிர் பொருட்கள். இந்த உயிரினங்களில் அறிவு எப்படி இயங்குகின்றதுன்னா, காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், பெர்செப்ஷனல் எபிலிட்டின்னு சொல்றோம். இத அந்த பெர்செப்ஷனல் எபிலிட்டியாக உணர்வு, உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், அதன் பிறகு ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்தல். நம்ம பார்த்திருப்போம்ல, இந்த ஆடு மாடு எல்லாமே கூட அது புல் மேயிற பொழுது நடுவில் ஏதோ ஒரு விஷச்செடி இருந்தா அது சாப்பிடாம போயிரும். என்ன காரணம் என்றால் அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த வேறுபாடு தெரியுது அதுக்கு. அப்ப அது அனைத்து ஜீவராசிகளிலும் அறிவு இந்த 3 கட்டமாக பெர்செப்ஷனல் எபிலிட்டி என்ற அளவில் காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்று இயங்கும் அதே அறிவு தான் மனிதனில் அந்த அறிவின் சிகரமாக, அறிவையே உணரத்தக்க 6வது அறிவாக மலர்ச்சி பெற்று மனம், உயிர், மெய் என்ற 3 மறை பொருட்களையும் உணர்ந்து கொள்ளத்தக்க நிலையில் நிற்கிறது. இதுதான் அருட்தந்தை அவர்கள் கொடுக்கிற விளக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்து பராயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான உரை. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட், அந்த துன்பத்தை நீக்கும் செயலாகத்தான்
நம்முடைய பதிவுகளை நீக்கும் செயலாக அந்த துன்பம் வருகிறது என்பதை மிக அழகா விளக்குனீங்க. எனக்கு அந்த மனசுல தோன்றியது அந்த அந்த நேரத்துல கண்ணதாசன் உடைய வரி, அவன்தான் மனிதன் ஒரு படத்துல சிவாஜி பாடுவாரு, இன்னும் துன்பம் வாங்கி குந்திய நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு கேரக்டர்ல இன்னும் துன்பம் வாங்கி அனுபவிக்கும் அந்த அந்த நிலையை தான் நான் கேட்கிறேன் என்று அந்த வரி வரும். எனக்கு சரியா சொல்ல வரல, மிக சிறப்பா இருந்தது. அது மனசுல ஆழமா புதின மாதிரி அழகா சொன்னீங்க. காந்த தத்துவம், கடவுள், இந்த ரொம்ப ஆப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையா மகரிஷியினுடைய கவிகள் மூலமாக அழகா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வரான்னா, மிக்க நன்றி. ரொம்ப அழகான ஒரு கண்ணதாசன் கவிதையும் நினைவுபடுத்தினீங்க. அவர் ரொம்ப அழகான கவிதை அது, அவன்தான் மனிதன்ல நீங்க சொன்ன மாதிரி. அவர் என்ன அழகா சொல்றாரு அதுல, அவன் கிருஷ்ணன் என்னவெல்லாம் கொடுத்தானா, பாஞ்சாலிக்கு அவள் மானத்தை காப்பதற்கு ஆடை தந்தான், பாண்டவருக்கு உரிய பங்கை கொடுத்தான், நான் இருக்கும் நிலையினிலே என்ன கேட்பேன், இன்னும் துன்பம் செய்து, இன்னும் இல்ல நன்மை செய்து துன்பம் வாங்கும். ஆமா, உள்ளம் கேட்பேன், உள்ளம் கேட்டேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம். என்ன அழகான ஒரு பழிச்செயல் பதிவு நீங்குவதற்கான ஒரு வழி பாருங்க. இதையெல்லாம் கண்ணதாசன் உணர்ந்து எழுதினாரா? எப்படித்தான் வந்ததோ, ஒரு தெய்வ பிறவிதான் அதுவும். அவருக்கு மகரிஷியினுடைய தத்துவங்கள் எல்லாம் அந்த கேரக்டர், நீங்க சொன்ன மாதிரி தெய்வ பிறவிதான். அந்த கேரக்டருக்காக எழுதின பாட்டா இருந்தாலும் எல்லாத்தையும் பூத்தி கொண்டு வந்து வெளில சொல்லிட்டாரு. அருமையான தத்துவத்தையே சினிமா பாடல்ல கொடுத்தாரு பாருங்க. என்ன ஒரு எளிமையா, ஆமா, சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எவ்வளவு உயர்ந்த தத்துவம். அந்த இதெல்லாம் பட்டினத்தார் பாட்டு இருக்கும், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டேன்னு. அது எத்தனை பேருக்கு புரியும்? கண்ணதாசன் அப்படி போற போக்குல வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னா இது புரியாதவங்க யாரு? நிச்சயமா, நிச்சயமா. அப்ப அந்த அளவுக்கு அவர் உள்வாங்கி இருக்காரு அந்த பாடல்களை. அதுதான் நீங்க சொல்ற மாதிரியே அவ்வளவு படிச்சிருக்காரு ஆழமா தமிழ். எனக்கு ரொம்ப சமயத்துல வருத்தமா இருக்கும், தமிழ் படிக்கிறத தொலைச்சிட்டோம், அதனாலயே நமக்கு ஒரு தத்துவம் தெரியாம போயிடுச்சு. ஆமா ஆமா, பொக்கிஷம் நம்ம கையில இருக்கு, அதனுடைய அருமையை உணரல நம்ம மக்கள். ஒரு திருக்குறள் எவ்வளவு எல்லாமே சொல்லிக் கொடுக்குது, அறம் பொருள் இன்பம். இந்த உலக வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வதற்கும் வழிகாட்டுகிறது, மறுமைக்கும் அது வழிகாட்டுகிறது. ஒத்த நூலை ஒழுங்கா படிச்சிருந்தா கூட இன்றைக்கு தமிழர்கள் பாரதி கனவு கண்டது போல வைய தலைமை கொண்டிருந்திருப்போம். ஒரே மம்மி டேடில போகுது உலகம், என்ன சொல்றது. வாழ்க வளமுடன். நன்றி அண்ணா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். அம்மா கூறிய கடைசி வார்த்தை என்னை மிகவும் வருத்துகின்ற ஒரு வார்த்தை. இப்பொழுதுதான் நான் இந்த வாழ்க்கையை வீணாக்கி விட்டதாக ரிக்ரெட் பண்ணுகின்ற ஒரு விடயம் அதுதான், தமிழை கேட்கவில்லை என்பது. இப்ப வேதாத்திரியத்துக்கு வந்த பின்பு அம்மா நான் வேதாத்திரியத்தை கற்கின்ற போதுதான் இவற்றை எல்லாம் கேட்கின்ற போது சிறு வயதிலே தமிழை கற்பதிலே ஆர்வம் காட்டவில்லை. அதை விடுத்து விஞ்ஞானம் கணிதம் என்று சென்றது, வாழ்க்கையில் எவ்வளவத்தை மிஸ் பண்ணி இருக்கிறோம் என்பது இப்பதான் முழுமையாக புரிகின்றது. இன்னும் காலம் உண்டு. 100க்கு 100 உண்மை ஐயா. நாங்க சேலத்துல முதல் குண்டல் ஞாபகம் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சொற்பொழிவுகள் கேட்டுட்டு இருந்தோம். யாருன்னா அருட்செல்வியோட அம்மாவோட தந்தையார் சுப்பு, அவருடைய சிறிய தகப்பனார் உலகநாதன், 2 பேருமே தமிழாசிரியர்கள். அம்மா மரகதம் சுப்பு கூட தமிழாசிரியர் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஒரே தமிழ் மழையா அங்க பொழியும். எனக்கு அதை கேட்கறதுக்காகவே போய் வேதாத்திரியமும் தமிழும் சேர்ந்து வளர்ந்தது. அதுக்கு துண்டுகோலா இருந்தது அந்த ஆரம்ப காலத்துல அவங்க பேச்சு கேட்டதுதான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. நீங்க சொன்னது போல அம்மாவும் தமிழாசிரியர் தான். ஆனா இப்போ ஐயா சிவா ஐயா, நீங்க அது ஒண்ணு வருத்தப்படுறதுக்கான விஷயம் இல்லை. என்ன காரணம்னா, சமூகம் எதற்கு மதிப்பு கொடுக்கிறதோ, ஏன்னா எல்லோருக்கும் இந்த உலக வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா பொருள் தேவை. அப்போ விஞ்ஞானமும் கணிதமும் தான்
பொருளை தருகிற கல்வியாக இருக்கின்ற ஒரு அப்படி ஒரு சமூக சூழல் அமைந்து விட்டபடியால் வேற வழி இல்லாம எல்லாரும் அதை நோக்கி நகர்கிறார்கள். அதனாலதான் வந்து சொல்லுங்க, தமிழ் படிப்பவர்களை தமிழர்கள் கொண்டாடணும் அல்லவா? ஆனா அந்த உணர்வே நம்மிடம் இல்லையே. அதனாலதான் தமிழ் வந்து அவ்வளவாக செல்லல. அது தமிழர்கள் வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். நீங்க சொல்றது போல தாய்மொழி கல்விக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆங்கிலம் படிக்கணும், கணிதம் படிக்கணும், விஞ்ஞானம் படிக்கணும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல். ஆனால் அது சொல்லுவாங்கல்ல, மற்றதையெல்லாம் வாசிக்கணும், தமிழை சுவாசிக்கணும்னு. அப்படி நம்ம தாய்மொழியை சுவாசிக்கணும் நம்ம. ஆமா நிச்சயமாக. அதுல விஞ்ஞானமும் நிறைய தேவைப்படுகின்றது. இந்த காந்த தத்துவத்தை ஆழமாக கற்கின்ற போது விஞ்ஞான அறிவு துணை புரிகின்றது, மிகவும் ஆழமாக துணை புரிகின்றது. ஆனால் அதை வாசிக்கின்ற போதுதான் தெரிகின்றது, பல இவையெல்லாம் ஏற்கனவே கூறப்பட்டவர்கள் தான். அதை எப்போவோ நாங்கள் கற்றிருக்கலாம், அதை விட்டுவிட்டோம் என்பது புரிகின்றது. இப்ப நேற்று இந்த ஓங்காரத்தை பற்றி வாசிக்கின்ற போது அருணகிரிநாதர் ஒரு பாட்டு வந்தபோது, அது என்னம்மா அந்த கவிதை, அந்த நாதவிந்து நாத விந்துகள் ஆதி நமோ நம நம, அந்த அதுக்குரிய விளக்கத்தை வாசிக்கின்ற போது புரிந்ததம்மா எவ்வளவு ஆழமான விஞ்ஞானத்தை ஏற்கனவே அதுக்குள்ளே குறிவிட்டார். அந்த ஒரு கவிதையை அந்த கவிதையை படிச்சிருந்தாலே முழு காந்த தத்துவம் அப்பவே புரிந்திருக்கும், முழு விஞ்ஞான அறிவும் அப்போவே வந்திருக்கும். அதை தவறவிட்டு கொண்டது என்ற புரிவுதல் எனக்கு கிடைத்தது. அதெல்லாம் நாங்கள் அந்த காலத்திலே சமயத்திலே பாடத்திலே வருகின்ற போது அதை நமக்கு விளக்கவும் இல்லை, நாங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டவில்லை. அதுதான் அந்த அறிஞர்களுக்கு காரணமா. வாழ்க வளமுடன் ஐயா. உண்மைதான். ஆனா எனக்கு அது ஒரு சமயத்துல புரியதான் மாட்டேங்குது. எங்க தொலைச்சோம், எந்த இடத்துல அது விடுபட்டது? ஒருவேளை அந்நியர்கள் ஆட்சியா, ஆதிக்கமா? எப்படியோ ஒரு தாய்மொழி கல்வியும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு திருப்புகழ்ல இல்லாத உண்மை இல்ல, அதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து தலைமுறையாக நம்ம எடுத்து செல்ல தவறிவிட்டோம். இன்றைக்கு குழந்தைகள் வந்து அதெல்லாம் வந்து அதனோட மேன்மை கூட அவர்களுக்கு புரியுமான்னு தெரியல, நம்ம சொல்லி கொடுத்தாலும். அது ஆனா நம்ம தமிழர்கள் வந்து நம்ம ஆழமா மனசுல அந்த எண்ணத்தை வைக்கணும், தமிழ் வளரணும். ஜெர்மனில பாருங்க, இந்த தமிழ் இலக்கியத்தை, தமிழர்களது அத்தனை நூல்களையும் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல கொண்டு வர்றதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அந்த ஜெர்மன் அரசாங்கம் வந்து பல கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறது. ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தரும் அதுல ஒர்க் பண்றாங்க இங்க. ஆனா தமிழர்களுக்கு அது குறித்த ஒரு விழிப்புணர்வு கூட இருக்கான்னு நமக்கு தெரியல. எங்கேயோ தமிழர்கள் வந்து எனக்கு தெரியல, நம்ம அட்பார் வித் அதர்ஸ் நம்மளால வந்து முன்னேற முடியலையா, அல்லது நமக்கு தமிழ் குறித்த அந்த பெருமை, தமிழர்களது அறிவு குறித்த அந்த ஒரு பெருமிதம் அதெல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. நன்றிகளம்மா. எனக்கு அதாவது செய்ய வேண்டும் இதை. இந்த தமிழ் நூல்கள், குறிப்பாக இந்த ஆன்மீக நூல்கள் எல்லாத்தையுமா அதனுடைய விளக்கங்கள் கொஞ்சம் சமகால நோக்கிலே விஞ்ஞான இன்றைய அறிவு விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு அறிவை வெற்றி எல்லாம் விளக்க வேண்டும். அது தவறி போகின்றது. அதுதான் தேவைப்படுகின்றது. புதிய தலைமுறைக்கு இதை எடுத்து செல்வதற்கு இன்றைய மக்களுடைய விளக்க நிலையிலே அது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட விளக்கம். அந்த விளக்க நிலையிலே எல்லாவற்றையும் திரும்ப விளக்கவர்கள் யாராவது எழுத முற்பட வேண்டும். அப்பொழுதுதான் இதை திரும்ப நாங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நம்ம பரவாயில்ல, போன வரைக்கும் போகட்டும். இப்போ வேதாத்திரியம் என்பது இன்றைய விஞ்ஞானத்தோடு இணைந்தே வருகிறது. நாம இப்ப இருக்கிறவங்க வேதாத்திரிய கருத்துக்களை கூட இன்னும் ஆழமாக உங்களுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு நீங்க விளக்குறதுங்கிறது பெரும் பயனுள்ள ஒரு முயற்சியாக இருக்கும். நம்ம இன்னும் பழசு திருப்புகழ், திருமூலரோட திருமந்திரம் கூட போக வேண்டாம். இன்றைக்கு அருட்தந்தையின் கொள்கைகளை எடுத்துக்கொண்டு, ஏன்னா அது முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தை சார்ந்தே இருக்கிறது. ஆனால் அருட்தந்தையே சொல்லுவாங்க,
வரான்னா நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. இது அருட்தந்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டேர்ம்ஸ் வந்து நீங்க தான் கொடுக்கணும். சயின்டிபிக் டேர்ம்ஸ். எனக்கு நான் அகக்காட்சியாக உணர்ந்ததை கொடுத்துட்டேன். ஆனால் இன்று விஞ்ஞானிகள், அறிஞர்கள் கூடிதான் விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் இதை வந்து கொஞ்சம் இந்த ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான்மா, உண்மைதான். 100க்கு 100 உண்மை. அந்த மகரிஷியினுடைய விளக்கம் திருக்குறளுக்கு வந்து 50 குறளுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அது திருக்குறள் உட்புற விளக்கத்துல. அதுல ஒரு குறள் வந்து படிக்க படிக்க எனக்கு வந்து இன்னும் பல பரிமாணத்துல சொல்லணும். இப்ப அது சிவாயா கிட்ட கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் சப்மிட் பண்றேன். சவுத் கொரியா தமிழ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு கால் பண்ணியிருந்தாங்க. நான் எழுதின ஆப்ஸ்ட்ராக்ட் அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. திருக்குறளும் அறிவியலும்ன்றது அந்த ஏரியாவில் மருந்து என்ற அதிகாரத்தை ஐயா கூட 2-3 மாடல் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ரொம்ப ஒரு கைடிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அவர் சொன்ன கருத்து கரெக்ட். நிறைய கருத்துக்கள் சமகாலத்தில் ப்ரெசன்டபிளாக நம்ம சொல்லணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது வேதாத்திரியம் தூண்டுகோலாக இருக்குது. அதுலேருந்தே போகலாம். அதில் இல்லாத 2000 பாட்டு கிட்ட இருக்குது. அதில் எவ்வளோ எழுதியிருக்காரு, எல்லா விஷயத்தையும் கொட்டியிருக்காரு. அதில் அதையும் திருக்குறளையும் மற்ற இலக்கியங்களையும் இணைத்து பேசுறதுக்கே ஆயுசு பத்தாது. அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பு தான் நீங்க சொன்ன சஜஷன். அருட்செல்வியம்மா சொல்றதும் உண்மைதான். வேதாத்திரியத்திலிருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். விஞ்ஞானத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே வந்து அந்த கதை புராணம் இதெல்லாம் விட்டுட்டு கற்பனையிலிருந்து விட்டு என்ன நடக்கணுமோ அதை செய்ய ஆப்ஸ்ட்ராக்ட் கிளீனா சொல்லியிருக்காரு. அந்த வழியில போனாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. உண்மைதான், நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியதுதான். ஏன்னா அதுதான் தமிழர்களுக்கு வரமா சாபமான்னு தெரியல. மிக உயர்ந்த இலக்கிய பரப்பு நம்ம தமிழ்ல. அப்போ நம்ம நிறைய இருந்தாலே ஒரு அலட்சியம் வருது இல்லையா? அது போல நம்ம ஒன்றையும் கொண்டாட தவறிவிட்டோம். போனது போகட்டும். நம்ம இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற வேதாத்திரியத்தை இன்றைய நவீன விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் வந்து கொண்டு போய் சேர்ப்பது நம்ம கடமை. அதை வந்து நம்ம இணைந்து செய்வோம். நம்ம அறிஞர்கள், விஞ்ஞானிகள் வந்து சிவா ஐயா போல ஆராய்ச்சி அறிவு மிக்கவர்கள் அந்த விஞ்ஞானத்தின் மூலம் கொண்டு சொல்லட்டும். நாமெல்லாம் எண்ணத்தால வந்து அதற்கு அழுத்தம் கொடுப்போம். வேதாத்திரிய கருத்துக்களை வெகு விரைவில் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஒரு சங்கற்பம் வச்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். அம்மா, இந்த வேதம் புதுதிசை தலைப்பு இன்று இறுதி கவிதை, இதோடு இந்த தலைப்பு நிறைவு பெறுகின்றதா, அல்லது எண்ணம் நீங்கள் ஏதாவது இதுக்குள்ள எண்ணம் கொண்டு வர விரும்புகிறீர்களாமா? வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த மாதம் மட்டும் ஒரே ஒரு உரை வந்து தொகுப்பு மொத்தமும் இந்த 12 கவிதைகளையும் இணைத்து ஒரு முடிவுரையாக சொல்லி நிறைவு செய்துக்கலாம். ஓகே அம்மா, சிறப்பு. இந்த இடத்துல இன்னொரு விண்ணப்பம் அம்மா. இந்த தலைப்புல இது ஒரு முடலாக அமைந்தது. இந்த கவிதைகள் எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு இதைத் தொடர்ந்து வேறு ஒரு தலைப்பிலே இவ்வாறு வேதாத்திரிய மகிழ்ச்சியுடைய சில கவிதைகளை எடுத்து தொடர் சிந்தனையாக வழங்கலாமோன்னு யோசிக்கணும்மா. நிச்சயமாக ஐயா. நம்ம இதையே எடுத்துப்போம். அடுத்தது அருட்பேராற்றலின் அன்பு குரல். ஓகே அம்மா. ஓகே, அருட்பேராற்றலின் அன்பு குரல். சிறப்பம்மா. நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். இப்பொழுது இதுவரை நேரமும் வேதம் புதுதிசை என்ற இந்த தலைப்பிலே பாகம் 12 மிகச் சிறப்பாக இந்த சிந்தனை உரையை நமக்கு வழங்கிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவிப்பதோடு அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு